வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டத்தின் ஆட்சியையும் மரியாதையும் மீட்டெடுக்க விரைவான நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாரவிடம் கோரிக்கை. நாட்டின் அந்நிய செலாவணி பற்றி கருத்து கூறிய ஜனாதிபதி அனுரகுமார. கடந்த அரசின் ஊழல்கள் சிக்கின. அனுர அரசு கைது செய்யவுள்ள 15 அமைச்சர்கள். இனி விரிவான செய்திகள். மேல்மாகாண கல்வி வலய அமைச்சு பாடசாலை ஆசிரியர்களினால் மாணவர்களுக்கு டியூஷன் வகுப்புகளை நடத்துவதை தடை செய்து சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. மேல்மாகாண கல்வி செயலாளர் நிஷாந்தி ஜெயசிங்கவினால் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் பாடசாலை ஆசிரியர்கள் தமது மாணவர்களுக்கு பாடசாலை நேரத்திலோ பாடசாலைக்கு பின்னரோ வார இறுதி நாட்களிலோ அல்லது அரசாங்க விடுமுறை நாட்களிலோ பணத்திற்காக தனியார் டியூஷன் வகுப்புகளை நடாத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்களின் தனிப்பட்ட வகுப்புகளுக்கு செல்லாத மாணவர்கள் மீது தேவையற்ற அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுவதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அது மேலும் தெரிவித்துள்ளது. இந்த சுற்றறிக்கையின்படி மேல்மாகாண கல்வி வலய அமைச்சு உத்தியோகபூர்வமான இவ்வாறான செயற்பாடுகளை தடை செய்துள்ளது. வடமத்திய, வடமேற்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் உள்ள மாவட்டங்களிலிருந்து பல முறைப்பாடுகளை அடுத்து ஏனைய மாகாணங்களிலும் அதே போன்ற நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் சுற்றறிக்கை வலியுறுத்தியுள்ளது. பள்ளி நிர்வாகங்கள் அனைத்து ஆசிரியர்களிடமும் இந்த உத்தரவு பற்றிய விழிப்புணர்வை ஒப்புக்கொண்டு எழுத்துப்பூர்வ சான்றிதழை பெற வேண்டும் என்று சுற்றறிக்கை அறிவுறுத்தியது. விதிமீறல்கள் ஏதேனும் இருப்பின் அந்த வலய கல்வி பணிப்பாளர்களுக்கு அறிவிக்குமாறும் அதிபர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டன. வழிகாட்டுதல்களுக்கு இணங்க தவறும் ஆசிரியர்களுக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் பயணிகள் பேருந்துகளை பரிசோதிக்கும் வகையில் நாடளாவிய ரீதியில் நாளைய தினம் போக்குவரத்து நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக அதிகரித்து வரும் வீதி விபத்துகள் மற்றும் பண்டிகை காலங்களில் வீதி விபத்துக்களை தடுக்கும் நோக்கில் பதில் போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அதிவேகம், கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல், குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல் மற்றும் பயணிகளின் போக்குவரத்திற்கு லாயக்கற்ற பேருந்துகள் ஆகியவற்றை குறித்து சோதனை நடத்தப்படும் என்று போலீசார் தெரிவித்தனர். போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பான புகார்களை 119 அல்லது 1927 என்ற தொலைபேசி எண்ணினூடாக போலீசாருக்கு தெரிவிக்குமாறும் அல்லது போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பான வாட்ஸ்அப் வீடியோக்களை பிரதேச போக்குவரத்து அதிகாரிகளுக்கு தெரிவிக்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இலங்கையில் சட்டத்தின் ஆட்சியை மீட்டெடுக்கும் நோக்கில் முக்கியமான சட்ட சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு AHRC இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரவிடம் வலியுறுத்தியுள்ளது. AHRCயின் கொள்கை மற்றும் நிகழ்ச்சி திட்ட பணிப்பாளர் பாசில் பெர்னாண்டோ எழுத்துப்பூர்வ முறைப்பாட்டில் நாட்டின் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைப்புகளில் உள்ள முக்கிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார். இலங்கையில் உடனடி சீர்திருத்தம் தேவைப்படும் 3 முக்கியமான பகுதிகளை AHRC அடையாளம் கண்டுள்ளது. நீதித்துறை செயல்முறையை விரைவுபடுத்தவும், நீதி வழங்குவதில் ஏற்படும் தாமதங்களை குறைக்கவும், உயர் நீதிமன்றங்களில் கடுமையான குற்றவியல் வழக்குகளின் தினசரி விசாரணையை உறுதி செய்வதன் முக்கியத்துவத்தை இந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. லஞ்சம் மற்றும் ஊழலை எதிர்த்து போராடுவதற்கான விரிவான சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கும் அது அழைப்பு விடுத்துள்ளது. அது ஆட்சி மற்றும் பொறுப்பு கூறலில் பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க அவசியமானதாக கருதப்படுகிறது. கூடுதலாக சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சுதந்திரம், செயல்திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதற்காக அதனை சீர்திருத்த வேண்டியதன் அவசியத்தை AHRC எடுத்துரைத்தது. நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 2028 ஆண்டாகும் போது $15 பில்லியன் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அதே ஆண்டிலிருந்து நாம் கடனையும் மீள செலுத்த ஆரம்பிக்க வேண்டும். இதற்காக அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவுள்ள வேலை திட்டம் என்ன என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துசா அத்தநாயக்க கேள்வி எழுப்பினார். இலங்கை வங்குரோத்து
வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டுள்ளதாக பிட்ச் ரேட்டிங் நிறுவனம் அறிவித்துள்ளமை மகிழ்ச்சிக்குரியதாகும். வங்குரோத்தடைந்த நாடு என்ற முத்திரையுடன் தொடர்ந்தும் பயணிக்க முடியாது. சர்வதேச நாணய நிதியத்துடன் எட்டப்பட்ட இணக்கப்பாட்டுக்கு அமைய செயற்பட்டதன் காரணமாகவே எம்மால் இந்த வெற்றியை அடைய முடிந்தது. அதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவர் தலைமையிலான அரசாங்கத்திற்கு நன்றி கூற வேண்டும். 2028 ஆண்டாகும் போது எமது அந்நிய செலாவணி இருப்பு $15 பில்லியன் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். வெளிநாட்டு கடனை மீள செலுத்த ஆரம்பிக்கும் நிலையில் இந்த இலக்கை அடைய வேண்டியதன் அத்தியாவசியமானதாகும். அடுத்து வரும் மாதத்திற்குள் அரிசியின் விலை நிச்சயம் குறைவடையும் என வடமாகாணத்தில் உள்ள பிரதான அரிசி ஆலைகளின் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடற்றொழில் அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான அமைச்சர் சந்திரசேகரன் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் தலைமையில் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்ற வடக்கு மாகாண அரிசி ஆலை உரிமையாளர்களுடனான சந்திப்பு நடைபெற்றது. இதன்போது அரிசி ஆலையின் விலையில் ஏற்பட்ட சடுதியான அதிகரிப்பால் மக்கள் பாதிக்கப்படுவதாக ஆளுநர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு அரிசியை விற்பனை செய்யக்கூடிய நிலைமை இல்லாதிருப்பதற்கான காரணத்தையும் கேட்டறிந்தார். இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியையும் நிர்ணய விலையில் விற்பனை செய்யலாம். அவற்றின் லேபிள்கள் மாற்றப்பட்டு அதிகரிக்கப்பட்ட விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக அரிசி ஆலை உரிமையாளர்களால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதனிலையில் அது தொடர்பில் கூடிய கவனம் செலுத்துமாறு மாவட்ட நுகர்வோர் அதிகார சபைக்கு ஆளுநர் பணிப்புரை விடுத்துள்ளார். இங்கு கருத்து வெளியிட்ட அமைச்சர் சந்திரசேகரன் அரிசியை வைத்துக் கொண்டு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமை எல்லோருக்கும் தெரியும் எனவும் அவ்வாறான நிலைமை தொடரக்கூடாது என்பதில் அரசாங்கம் கவனத்துடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அரிசி ஆலை உரிமையாளர்களான உங்களை நஷ்டத்தில் வீழ்த்தியதையோ மக்கள் கஷ்டத்தில் வீழ்த்துவதையோ விரும்பவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் அரசாங்கம் எதிர்காலத்தில் 3 இடங்களில் புதிதாக அரிசி ஆலைகளை அமைப்பதற்கு திட்டமிடுவதாகவும் குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் நெல்லை கொள்வனவு செய்த போது நீங்கள் அதை அரிசியாகும் போது நிர்ணயமாகும் விலையை விட தற்போது அதிக விலைக்கு விற்பனை செய்வதாகவும் தெரிவித்தார். இலங்கையில் நடந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்களின் போது கடந்த ஆட்சிகளின் திருடர்களை பிடிப்போம் என்று கூறியே தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றது. அதன் முதற்படியாக ஊழல்களை கண்டுபிடிக்க அமைக்கப்பட்ட குழு கடந்த பல அரசாங்கங்களில் 15 அரசியல்வாதிகள் செய்த சில ஊழல்களை கண்டுபிடித்து பதிவு செய்துள்ளது. அந்த குற்றங்களுடன் தொடர்புடைய அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது அடுத்த வாரம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.